நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் போஷாக்கை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம் என்கிறார் பிரதமர். இலங்கையின் பணவீக்கம் மேலும் வீழ்ச்சி. நாட்டின் சில பகுதிகளில் நாளையும் அதிக வெப்பமான காலநிலை. உமா ஓயா திட்டத்தின் திறப்பு விழா பற்றி பேச்சுவார்த்தை. நேற்று கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிறைவேற்று குழுவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்கிறார் அமைச்சர் மஹிந்த அமரவீர. தாய்வானில் மீண்டும் நில அதிர்வு. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு போஷாக்கான உணவை வழங்குவது அரசாங்கத்தின் நோக்கம் என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடு நெருக்கடியை எதிர்கொண்ட சந்தர்ப்பங்களில் விவசாயிகளின் ஒத்துழைப்பு வழங்கியதால் நாடு தன்னிறைவை நோக்கி பயணிப்பதற்கு வழிகோலியதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் வேலை திட்டம் மகரகமையில் நடைபெற்ற போது பிரதமர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். தேசிய நுகர்வு சுட்டெணுக்கு அமைவாக கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் பணவீக்கம் மேலும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. பணவீக்கம் மார்ச் மாதத்தில் 2.5% பதிவாகியிருந்தது. இது கடந்த பிப்ரவரி மாதத்தில் 5.1% காணப்பட்டது. நாட்டின் சில பகுதிகளில் நாளையும் அதிக வெப்பம் நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுவ, கிழக்கு தெற்கு வடமேல் மாகாணங்களிலும் மொனராகல மாவட்டத்தின் சில பிரதேசங்களிலும் மனித உடலுக்கு ஒவ்வாத வகையில் வெப்பம் நிலவக்கூடும். நீரை அதிக அளவில் அருந்துமாறும் நிழல் தரும் இடங்களில் ஓய்வெடுக்குமாறும் திணைக்களம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. சிறுவர்கள், முதியோர்கள் மற்றும் நோயாளிகளின் விடயத்தில் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும். சிறுவர்களை வாகனங்களுக்குள் தனிமையில் விட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் திறப்பு விழா நிகழ்வு பற்றிய விசேட கலந்துரையாடல் அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் நடைபெற்றது. இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலி ரீசா உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். உமா ஓயா மின் நிலையத்திற்கு அருகில் இந்த கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. உமா ஓயா திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கலந்து கொள்ள உள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறை பற்றியும் பேச்சுவார்த்தையின் போது கலந்துரையாடப்பட்டது. உமா ஓயா திட்டத்தின் மூலம் 120 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளது. 15,000 ஏக்கர் வயல்களுக்கான நீரை விநியோகிக்கவும் இதன் மூலம் வாய்ப்பு கிடைத்துள்ளது. பதுளை, மொனராகல, பண்டாரவள போன்ற பிரதேசங்களில் வசிக்கும் மக்களின் குடிநீர் தேவையும் இதன் மூலம் பூர்த்தி செய்யப்படும். நேற்று கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்று குழுவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். பொருத்தமற்ற சிலரை இணைத்துக் கொண்டு கூட்டம் நடத்தப்பட்டது. இதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காம்பகா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நாளை மறுதினம் 12 மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என்று நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. புதன்கிழமை காலை 8:30 தொடக்கம் இரவு 8:30 வரை நீர் விநியோகம் தடைப்படும். பாலியகொட, வத்தல, ஜாயல, கட்டுநாயக்க, சீதுவ நகரசபைக்குட்பட்ட பகுதிகள் கலனி, வத்தல, பியகம, ஜாயல, கட்டான, மகர, டொம்பே ஆகிய பிரதேசங்களிலும் நீர் விநியோகம் தடைப்படும். பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் அத்தியாவசிய திருத்த பணி காரணமாக நீர் வழங்கல் தடைப்படுவதாக சபை தெரிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
7 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கடந்த 14 வாரங்களில் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதத்தின் முதல் 15 தினங்களில் மாத்திரம் 82,500 பேர் வருகை தந்துள்ளார்கள். இதில் 17% இந்தியர்கள் ஆவர். அதற்கு அடுத்தபடியாக பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, சீனா போன்ற நாடுகளில் இருந்து அதிக அளவான சுற்றுப்பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு 40 வயதை தாண்டியும் தேசிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள தவறியவர்களுக்கு அடையாள அட்டையை பெற்றுக் கொள்வதற்கான காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என்று ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். பிறப்பு அத்தாட்சி பத்திரம் இல்லாமையினால் இதுவரை ஆள் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இதன் மூலம் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். உலகச் செய்திகள். தாய்வானில் மீண்டும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. ஹுவாலியான் நகரில் 5.5 ரிக்டர் அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளது. நிலத்திற்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் பதிவாகி இருந்ததாக அந்நாட்டு புவிச்சரிதவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நில அதிர்வு சம்பந்தமாக தொடர்ந்து அவதானித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தாய்வானில் இம்மாதம் ஆரம்ப பகுதியில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் அங்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருந்தது. உலக செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகள். போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு நடைமுறைப்படுத்தியிருக்கும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்கள் பற்றி ஆராய்வதற்கென அமைச்சர் கலாநிதி பந்துல குணபோதன அனுராதபுரத்திற்கு நாளை விஜயம் செய்ய உள்ளார். இதேவேளை கல்கமுவ தலாவ ரயில் நிலையங்களுக்கு அருகில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றங்கள் பற்றியும் அமைச்சர் ஆராய உள்ளார். யாழ்ப்பாணம் சந்தி குறுக்கு வீதியின் அபிவிருத்தி பணிகளும் நாளை ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன. அனுராதபுரம் ரயில்வே உதவி அத்தியட்சகர் அலுவலகத்தையும் அமைச்சர் நாளை திறந்து வைக்க உள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 38வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஜெய்ப்பூர் மைதானத்தில் போட்டி இடம்பெறுகிறது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய மும்பை இந்தியன்ஸ் அணி துடுப்படுத்த ஆடி வருகிறது. இதன்படி சற்று முன்னர் வரை 17 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ஓட்டங்களை மும்பை இந்தியன்ஸ் அணி பெற்றிருந்தது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். வீடமைப்பு நிர்மாணத்துறை சார்ந்த சர்வதேச கண்காட்சி எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் 12ஆம் தேதி வரை கண்காட்சி இடம்பெறும். குறித்த தினங்களில் முற்பகல் 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை காட்சி கூடங்கள் திறந்திருக்கும். இலங்கை கட்டட நிர்மாணத்துறை சம்மேளனம் கண்காட்சியினை ஏற்பாடு செய்துள்ளது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு மித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள்.
அம்பேவல பால் பண்ணையில் பால் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு காலப்பகுதியில் நாளாந்த பால் உற்பத்தி 40,000 லீட்டராக காணப்பட்டது. எனினும் தற்போது நாளாந்த பால் உற்பத்தி 52,000 லீட்டராக அதிகரித்துள்ளது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தற்போது உற்பத்தி நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, அனுராதபுரம், பொலனறுவ மாவட்டங்களிலும் மழையோ இடியுடன் கூடியோ மழையோ பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் கரையோர பிரதேசங்களில் நாளை காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் மழை பெய்யும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் போஷாக்கை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம் என்கிறார் பிரதமர். இலங்கையின் பணவீக்கம் மேலும் வீழ்ச்சி. நாட்டின் சில பகுதிகளில் நாளையும் அதிக வெப்பமான காலநிலை. உமா ஓயா திட்டத்தின் திறப்பு விழா பற்றி பேச்சுவார்த்தை. நேற்று கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழுவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்கிறார் அமைச்சர் மஹிந்த அமரவீர. தாய்வானில் மீண்டும் நில அதிர்வு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.